கல்யாணத்துக்கு தேதி மட்டும்தானே குறிக்க சொன்னேன். பொருத்தம் சரியில்லை சொல்லி இப்படி வருத்தப்பட வைக்கிறீங்க. தம்பி, இந்த 2 ஜாதகமும் இணையவே இணையாது. அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் தேதி மட்டும் பார்த்து சொல்லுங்கள். அப்படியா? அப்போ கல்யாணத்துக்கு வந்து எங்கள் ஜோடி பொருத்தமும் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பா. இந்தாங்க. என்ன மேடம் இது? பாருங்க. ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்குதே மேடம். யாருக்கு மேடம் இது? உங்களுக்கு தான். உங்க பேரு தெரியாததுனால அது மட்டும் எழுதாம வச்சிருந்தேன். கொடுங்க, எழுதி தரேன். பென். இந்தாங்க. மேடம் நீங்கள் வேற மேடம், விளையாடாதீங்க, வைங்க. என்னாச்சு? என்கிட்ட 2.5 லட்சம் இருந்தா கல்யாணத்தை சமாளிச்சிருவேன்னு நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க. சொன்னதான் அதுக்குன்னு. என்ன அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நீங்க எனக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறப்ப இந்த பணத்தை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தேன்ல. சொன்னீங்க தான். ஆனால் என்ன இப்படி செக்கை கொடுத்துட்டேனேன்னு யோசிக்கிறீங்களா? பேரர் செக் தான். பேங்க்குக்கு போனா உடனே பணம் எடுத்துடலாம். ஐயோ மேடம், அது இல்லை மேடம். பின்ன வேற என்ன? இல்லை மேடம், அன்னைக்கு நீங்கள் அந்தஸ்து வித்தியாசம் பார்க்காம என்கிட்ட சகஜமாக பேசினால்தான் நானும் உங்ககிட்ட பர்சனலாக பேசினேன். மற்றபடி வழியில் நாம் எதாச்சியாக பார்க்குறவங்கள நாம் மறுபடியும் பார்ப்போன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது சொல்லுங்கள்? நீங்கள் கேட்டீங்க, நான் சொன்னேன். ஆனால் அதை இவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பீங்கன்னு நான் சத்தியமாக நினச்சே பார்க்கல மேடம். என்னையும் ஒரு ஆள் நம்பி எப்படிங்க மேடம், அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட்டு? ஹலோ, உங்க சென்டிமெண்ட் டயலாக் எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு முதல்ல இந்த செக்கை வாங்கிக்கோங்க. இல்லை மேடம், நான் ஏன் சொல்கிறேன்னா, அடகு கடையில் பணம் தரானா தங்கத்தை அடமானமாக வச்சாதான் தரான். பேங்க்கில் லோன் வாங்கினாலும் தங்கத்தையோ வீட்டு பத்திரத்தையோ அடமானமாக வச்சாதான் பேங்க்லேயே லோன் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் எந்த வித கேரண்டி இல்லாமல் ஏதோ ரோட்டில் போகிறவனுக்கு இப்படி வாரி கொடுக்குறீங்களே, அதான் மேடம் எனக்கு ஒன்றுமே புரியல. மேடம், உங்களுக்கு உலகம் தெரில. யாருன்னா ஒருத்தர் பாவமாக பேசுனா இப்படி தான் தூக்கி கொடுத்துருவீங்களா? ஹலோ, என்னை பார்த்தா இளிச்சவாய் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? நாம ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணா அதுல ஆதாயம் இல்லாம இருக்குமா? புரியலைங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னங்க ஆதாயம்? ஒருவேளை இந்த பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி தராம விட்டேன்னா அது உங்களுக்கு நஷ்டம் தானேங்க? கிடையாது. நீங்க இந்த பணத்தை திருப்பி தரலனாலும் எனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை, லாபம்தான். நீங்கள் பேசுறது செய்யறது எனக்கு எதுவுமே புரியல மேடம். புரியாது, இப்ப புரியாது. புரிஞ்சுக்கிற நாள் வரும், அப்ப சொல்றேன். இப்ப இந்த செக்கை வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் மேடம். என்ன செல்வி இது? கல்யாணம் விட அங்கே ஒரே பரபரப்பாக இருக்கு. கல்யாணம் பொண்ணு நீ பாட்டி இங்கே தனியாக மொட்டை மாடியில் வந்து நின்று இருக்க. ஓ செல்வி, வீட்டை சுற்றி பாரு, சும்மா பூ அலங்காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு. எனக்கு கொஞ்சம் தனியாக கூட இருக்க விட மாட்டியா? தனியாக இருக்கிற பிரச்சனை இல்லை செல்வி, தனியாக இப்படி வந்து நின்று யோசிக்கிற பார், அதுதான் பிரச்சனையே. நானும் உன்னை 2 நாளாக கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எதையோ மனசில் போட்டு பயங்கரமாக குழம்பிட்டு இருக்க. அது என்னன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இங்கே பார்த்து செல்வி, உன் மேலே நான் உசிரியே வச்சுருக்கேன். எனக்கு துரோகம் செய்யணும்னு நினச்சேன், அப்புறம் அவள் தான் சொல்லிட்டேன். என்ன பிரச்சனை? என்ன துரோகம்? என் மனசில் பட்டுச்சு, அதான் சொன்னேன். எதுக்கு நல்ல காரியம் நடக்கிறப்ப தேவையில்லாமல் பேசிக்கிட்டு? போ செல்வி, அம்மா உனக்காக நகையெல்லாம் எடுத்து வச்சிருக்கு, எடுத்து போட்டுக்கோ. அப்போ தானே கல்யாணம் பொண்ணு முகத்தில் ஒரு கலை வரும். போ செல்வி, போய் சந்தோஷமா இரு. என்ன வெறுப்பேத்திரியா? நான் நகையை போட்டுக்கிட்டா மட்டும் என் முகத்துல கல்யாண கலை வந்துருமா? மனசுக்கு பிடிச்சிருந்தாதான் எதுவுமே. இதை பண்ண அதை பண்ண, எங்க அம்மா இதை வாங்கி வச்சிருக்கு அதை வாங்கி வச்சிருக்குன்னு சொல்றியே, என்கிட்ட ஒரு வாட்டியாச்சும் உனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கான்னு யாராச்சும் கேட்டீங்களா?
பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னதான் பண்ண போற? கேள்வியே தப்பு. நீ எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு, உன்னதானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். உனக்கு என்ன பிடிக்கலனா அதுக்கு நான் என்ன பண்றது? அது ஏன் தப்பா? குப்பையாட்ட மனசை போட்டு கிளறிட்டே இருந்தா இப்படிதான் இருக்கும். அதுக்கு தான் இந்த அவசர கல்யாணம். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன். தாலி கட்டுற வரைக்கும் தான் எல்லாம், அப்புறம் தானா அடங்கிரும். இந்த கோபம் மான ரோசெல்லாம் இருந்த இடம் தெரியாம போயிடும். என்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ குத்து வச்சுக்கணும் செல்வே. அப்படின்னு நீ ஏன் நினைச்சுக்கிட்டா எப்படி? எனக்கு உன்னை பிடிக்கணும்ல, அது எப்படி கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத பொண்ணை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்க உனக்கு மனசு வருது? அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீ நினைக்கிறியா? சொல்லு, நல்லா இருக்கும்னு நீ நினைக்கிறியா? இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. நீ ஒரு வார்த்தை சொல்லு, எங்க வீட்லயும் உங்க வீட்லயும் எல்லாரும் கேட்டுப்பாங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அது எப்படி முடியும்? இது என்ன மனசா இல்லை மல்லிகை கடையா? வேணான்னு சொன்னா பொட்டலத்தில் இருக்கிற பொருளை மாற்றி கட்டுறதுக்கு. மனசு செல்வே, உன்னை நான் இங்கே வச்சிருக்கேன். உனக்கு எந்த கலர் பிடிக்கும், எந்த பாட்டு பிடிக்காது, உனக்கு எந்த ஸ்வீட் பிடிக்கும், எந்த பூ பிடிக்காதுன்னு என்ன கேளு, நான் சொல்கிறேன். உன்னை பற்றி உன் வீட்டு ஆளுகளுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு தான் செல்வி நிறையா தெரியும். என்ன பார்க்குற? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டே விஷயந்தான். ஒன்று செல்விக்கு பிடிச்சது, இன்னொன்று செல்விக்கு பிடிக்காது. தயவு செஞ்சு அந்த பிடிக்காத லிஸ்ட்டில் என்னையும் சேர்த்துறாத. ஒரு விஷயம் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தான் சொல்ல முடியும். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? இத்தனை வருஷத்துல ஒரு நாளாச்சும் உன்னை என் பின்னாடி சுத்த விட்டுருப்பேனா? நீ வாங்கி தர பொருள் எதுவா இருந்தாலும் அத வேண்டான்னு ஒதுக்குறனே, அப்பவே உனக்கு புரிய வேணா? நீ இவ்ளோ அன்பை இன்னொரு பொண்ணு மேல காட்டியிருந்தேன்னு வை, அவ வாழ்நாள் முழுக்க உன் காலடியிலே விழுந்து கிடப்பா. விரும்பாத பொண்ணுகிட்ட நீ எவ்வளவு அன்பு காட்டினாலும் அது ஒன்னுத்துக்கும் உதவாது. உன் வாழ்க்கையும் வீணா போகும், என் வாழ்க்கையும் வீணா போகும். அதெல்லாம் வீணா போகாது. உனக்காக தம் அடிக்கிறத விட்டேன், குடிக்கிறத விட்டேன். இன்னும் வேற என்ன பண்ண சொல்லு? நான் இன்னும் உன் காலில் தான் செல்வி விழுல. உங்ககிட்ட கெஞ்சி பார்த்துட்டேன், கத்தி பார்த்துட்டேன். ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, உன் மேலே எவன் வேணாலும் ஆசைப்படலாம், ஆனால் என் அளவுக்குலாம் பைத்தியமாக இருக்க முடியாது. ஊருக்குள்ளே ஒரே பொண்ணை 10 வருஷமாக லவ் பண்ணவன் எவனாவது ஒருத்தர் தான் சொல்ல பார்க்கலாம். நான் யோகே செல்வே, உன்னை தவிர யாரையும் பார்த்தது கிடையாது. எவ்வளோ பார்த்தாலும் ஊ மூஞ்சி தான் தெரியும் எனக்கு. நீ என் கண்ணுக்குள்ளே இருக்க செல்வி. என் கண்ணு முன்னாடி உன்னை வேற யாருக்கா விட்டு கொடுத்துட முடியுமா? நீ என்ன வேணா பேசிக்கோ, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. இப்படி சொன்னா எப்படி? பிடிக்கணும் செல்வி. நீ பச்சை ஸ்கூல் உன்னை கேட்டா சேர்த்தாங்க, உனக்கு வச்ச பேர் உன்னை கேட்டா வச்சாங்க. எல்லாத்தையும் ஒழுங்கா செஞ்ச உங்க அம்மா அப்பாவுக்கு இது தெரியாதா? அது எப்படி எல்லாத்தையும் உங்க அம்மா அப்பாட்ட கேட்டு வாங்கிறீங்க, புருஷன் வந்தா மட்டும் நீங்களா தனியா தேடிக்கிறீங்க? துரோகம் செல்வி, இதெல்லாம் பச்சை துரோகம். இவ்வளோ தூரம் உனக்கு பார்த்து பார்த்து பண்ணவங்களுக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரியும். நீயே ஏதாவது செய்யணும்னு நினச்ச, உன் மேலே உசிரியே வச்சிருக்கிற அதே மாமன் உன் உசிரை எடுக்கவும் தயங்க மாட்டான். ஏன் செல்வி என்னை இப்படிலாம் பேச வைக்கிறேன்? உங்கள் அம்மாவை நம்பு, என்னை நம்பு. நாங்கள் யாரும் உனக்கு கெட்டதெல்லாம் செய்ய மாட்டோம். என்னை விட யார் செல்வி உன்னை நல்லா பார்த்துக்குவா? மற்ற பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா வேறு ஊருக்கு போவாங்க, இல்லை வேறு வீட்டுக்கு போவாங்க. உனக்கு அப்படியா? பிறந்த வீடு பூந்த வீடு எல்லாமே ஒன்று தானே. அதை நினச்சி சந்தோஷப்படுவியா? சும்மா தேவையில்லாம் மனசை போட்டு குழப்பிக்கின்னு மற்றவங்களையும் குழப்பாத. அழகாக கல்யாணம் பொண்ணால் லட்சணமாக புடவை கட்டி வெக்கப்படுறதை விட்டு ஏன் தேவையில்லாமல் கண்ணை கசிக்கிட்டு இருக்க? சும்மா காமெடி பண்ணாத செல்வி, வா. வேணாம். ஏங்க 2 வாழைத்தாரும் 2 கட்டு இலையும் கேட்டு வந்துருச்சா? வந்துருங்க. இன்னும் வரலையா? சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு? சரி, வெளியே தோரணம் போட சொல்லியிருந்தேன், போட்டீங்களா? கிடைக்கலங்க. என்ன கிடைக்கலன்னு சொல்லிக்கிருக்கீங்க? அதை போட்டா தானே கல்யாண வீடா தெரியும். போங்க போய் அந்த வேலையை பாருங்க. ஏமா
செல்வி என்ன பண்ணுது? உள்ளதாங்க இருக்கா. இப்பதான் நகை நட்டு போட்டு புடவெல்லாம் கட்டி விட்டு வந்தேன். அது சந்தோஷமா இருக்கா? அவ எப்படிங்க உடனே மாறுவா? உங்க பொண்ணாச்சே, மெதுவா தானே இறங்கி வருவா. எது எப்படியோ என் தம்பிய கல்யாணம் பண்ணாதா அவ நம்ம கூடயும் இருப்பா, சந்தோஷமாவும் இருப்பா. அதுக்காகத்தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். அங்க அவ புலம்புறது பத்தாதுன்னு நீங்களும் அவளையே நினைச்சு புலம்பிட்டு இருக்கீங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்ல பேரனோ பேத்தியோ வந்துட்டா எல்லாம் மாறிடுங்க. ஏங்க, அவ உங்களை தனியா கூப்பிட்டு ஏதாவது சொன்னா நீங்க எதுவும் பேசி தொலைஞ்சிடாதீங்க. என்ன கூப்பிடுங்க. இனிமேல் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் என் முடிவை நேத்தே சொல்லிட்டேனே. எந்த தடங்களும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா அதுவே எனக்கு போதும். பயப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க கொஞ்சம் கலகலப்பா இருங்க. உங்க முகமே நம்ம பிரச்சனை எதுன்னு காட்டி கொடுத்துரும் போல இருக்கு. சரி, மற்ற வேலையை போய் பாரு. சரிங்க. எங்க வாளே காணும். ஏ கனகா, இங்க வா. அம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. அதெல்லாம் கரெக்டா பண்ணிடு. உன்கிட்ட என்ன சொன்னேன்? அழகா ரோஜாப்பூ மாலை வாங்கிட்டு வான்னு. வெள்ளை வெள்ளையன்னு சம்பங்கி மாலை வாங்கிட்டு வந்துக்கிறியே, உனக்கு ஏதாவது கீதா? இந்த பாரு, இந்த ஏரியா கவுன்சிலர்ல இருந்து ஊர் பெரிய மனுஷங்க வரைக்கும் மலர்னு கூட பார்க்காம வரேன்னு சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு அதை போட்டு மேலதளத்தோட வரவேற்கணும்னு நினைச்சிருக்கேன். இப்படி சொதப்பி வச்சிருக்கியே. இந்த பாரு, இப்ப நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு ரோஜாப்பூ மாலை வந்தாகணும். ஆமா, போ, அதுக்கு உண்டானதை பண்ணு, போ. சரிங்கம்மா. இத்த கொடுத்துட்டு போய் இதே எதுக்கு தூக்கின்னு போற? மோ, நல்ல அதுமா கூட எல்லாரும் திட்டுனதா இருப்பியா? கல்யாண வீடுனா சும்மா அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்யும். நீ இதுவும் கண்டுக்காத. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் அங்க பாரு மாலை மாதிரி குவிஞ்சு கிடக்குது. அதெல்லாம் நான் பாத்துக்காம வேற யார் பாத்துக்குவா? வேலையை மட்டும் பாத்துக்கிட்டா செல்வி யாரை பாத்துக்குவா? என்னவா அவளுக்கு? அது இன்னும் சாப்பிடலாம கொண்டு போய் வச்ச சாப்பாடு அப்படியே இருக்குன்னு அக்கா சொல்லுது. இதெல்லாம் நீ தானம்மா பாத்துக்கணும். டேய், நீ வேறடா. அவ இந்த நொறுக்கு திணிலாம் நொறுக்கு நொறுக்கு நொறுக்கி இருப்பா. அதான் அவளுக்கு பசி இல்ல. சும்மா நீ வேற. இத பாரு, நீ தான் போய் கேக்குறது. உனக்கு வாய் இல்ல? நான் தான் பக்கத்துல போனாலே கோச்சுக்குதே. என்னது கோச்சுக்கிட்டாளா? டேய், நீ கட்டிக்க போற பொண்ணுடா அது. அது கோச்சுக்கிட்டாலும் அடிச்சாலும் நீ வாங்கிக்கணும். அப்படியே நீ பக்கத்துல போய் என்ன செல்வி உனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கரிசனமா கேட்கணும். சுத்த விவரங்கிட்ட பையனா இருக்கிற. எல்லாம் எங்களுக்கு தெரியும். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல போய் செல்வி கிட்ட பேசு. அது சாப்பிடலைன்னா அது ஊட்டி விடு. அடப்பாவி, என்னடா பொண்டாட்டி தாசனா மாறிட்ட போல இருக்கே. ஐய, தொடச்சுக்க, ரொம்ப தான் வழி இது. இந்த பாரு, நீ கோயம்பேட்டுக்கு போயிட்டு நம்ம அப்பாத்தா இந்த குருசாமி எல்லாம் வந்திருக்காங்களான்னு பாரு. அப்புறம் இந்த காருக்கெல்லாம் சொல்லி வச்சிருக்கியா? பேண்டு வாத்தியத்துக்கே சொல்லிட்டோமா. நீ முதல்ல உள்ள போய் செல்வியை கவனி. வெளி வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் வரேன். போ போ, கார்ல சுத்தனி ஊத்துன மாதிரி குச்சின்னு ஓடுறான் பாரு. ஐயோ, கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடியே என்ன அவளுக்கு சோறு விட்டு சொல்றான். இன்னும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவளுக்கு காலை பிடிச்சி விட சொல்லுவோம் போல இருக்கே. இந்த காலத்து பிள்ளைங்களே இப்படிதான் போல இருக்கு. கலிகாலம் முத்தி போயிடுச்சு. அம்மாடி செல்வி, செல்வி, என்ன கண்ணு? ஐயோ, மூஞ்சி உம்முன்னு வச்சுன்னு உட்காந்துக்கிற. நீ கல்யாண பொண்ணுமா, சும்மா கல கலன்னு இருக்க வேணாமா? என்ன கண்ணு, வச்ச சோறு அப்படியே இருக்குது போல இருக்கு. துண்லியா? எனக்கு பிடிக்கல. கரீட்டு கண்ணு, கல்யாண ஜோர்ல இப்படிதான் பசியே எடுக்காது. அதுக்காக சாப்பிடாம இருந்தா உடம்பு இன்னத்துக்காகும். ஐய, இந்த மூஞ்செல்லாம் வத்தி போய் இந்த போட்டோ ஹீட்டோ எடுக்கும் போது அப்படியே டொக்கு இந்த மாதிரி அசிங்கமா இருக்கும். என் மூஞ்சி எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? நீங்க நினைச்சதுதான் நடக்க போதில்ல. இதை எடுத்துட்டு போய் நீங்களே சாப்பிடுங்க. நானும் உன் வயசுல இப்படிதான் கண்ணு கோவப்பட்டேன். ஆனா ஒண்ணு, நம்ம இன்னாதான் குதிச்சாலும் நம்ம தலையில யாருன்னு எழுதியிருக்கோ அதுதானே அமையும். சும்மா இப்படி கதையெல்லாம் விடாதீங்க. அடம் பிடிச்சி இவ்வளவுதான் கட்டுவேன்னு அம்மாவும் பிள்ளையும் பிளான் பண்ணிட்டு அதுக்கு 1000 பொய்ய வேற சொல்றீங்க. 1000 பொய் சொல்லி கூட ஒரு கல்யாணம் பண்ணலாம், தப்பே இல்ல கண்ணு. இந்த பாரு, ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில கல்யாணங்கிறது ஒரு வாட்டி தான் வரும். அது நம்ம எந்த வயசுல நினைச்சு பார்த்தாலும் சந்தோஷப்படுற விஷயமா இருக்குமா? அந்த அளவுக்கு அது திருநாளா அமையணும். இத பாரு, நான் கூட தான் எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது என் புருஷனை என் கண்ணுல காமிக்கவே இல்லை. நிச்சயம் பண்ணிட்டாரு. அதுக்காக நான் என்ன மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு இருந்தேன். நம்பவே மாட்டேன் கண்ணு, புகுந்த வீட்டுக்கு போகும்போது கூட நான் அழவே இல்ல. என் அம்மா தான் அழுதுச்சு. இந்த பாரு, நான் இன்னைக்கு வரைக்கும் மகாராணிய நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த பாரு கண்ணு, நீயும் மகாராணி தான்.
ஐயோ 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 சும்மா இந்த அலங்காரத்தோட உன்னை போட்டோ பிடிக்கிறப்ப உன்னையும் என் பிள்ளையும் ஜோடியா நிக்க வச்சு பார்த்தா ஐயோ 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 என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. கொஞ்ச நேரம் வாய மூடுறீங்களா? கல்யாண பொண்ணு மாதிரி கல கலன்னு சிரிச்சிட்டு இருந்தா நான் ஏன் கண்ணு வாயை திறக்க போறேன்? எதுக்கு இன்னைக்கு பட்டு புடவை, தங்கத்தோடு, ஜிமிக்கி, மாட்டல், நெத்தி சுட்டி, ஹாரம், நெக்லஸ், ஒட்டியானம் இதெல்லாம் போட்டு அழகு பண்ண சொல்லியிருக்கேன். நான் என் பேத்திக்கு போட்டுக்கிற 50 பவுன் நகைய பார்த்து நம்ம ஊரே வாயை பொளக்கணும். நான் யாருன்னு இந்த கல்யாணத்துல தாண்டி தெரிய வைக்க போறேன். என் புருஷன் செத்ததும் எத்தனை சொந்தக்கார பயலுக என்ன ஒதுக்கி வச்சானுங்க. மவன அத்தனை பேரையும் ஒத்தனை விடாம இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கேன். அது மட்டுமா, என் பிள்ளைய எத்தனை பேர் குடிகாரன், இவனுக்கெல்லாம் எங்க இருந்து பொண்ணு கிடைக்க போகுதுன்னு கேலியா பேசினானுங்க. அத்தனை பேரும் இன்னைக்கு சாயந்தரம் வாயை பொளக்கணும் கண்ணு. தங்க விக்கிரகம் மாதிரி பொண்ணு கிடைச்சிருக்கா பாருன்னு நான் எல்லார்கிட்டையும் சொல்லி சிரிக்கணும் கண்ணு. அதுக்கு நான் தான் கிடைச்சனா? உன் பையனுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்க வேண்டியதானே? ஐயா என்ன கண்ணு, ராஜா ராணி படத்துல வர ஜெய் மாதிரி தமாஸ் பண்ற. இந்த பாரு, ஆம்பளை பிள்ளைங்க இன்னாதான் டிப்பு டாப்பா இருந்தாலும் வெறும் வேட்டி சட்டை தான். பொம்பளை பிள்ளைக்கு தான் சாமி மாதிரி அலங்காரம் பண்ணி அழகு பார்க்கலாம். இந்த பாரு கண்ணு, இந்த பாரு, இதெல்லாம் சும்மாதான். கல்யாணத்தன்னைக்கு பாரு, இந்த பாட்டி சேர்த்து வச்சிருக்கிற மொத்த நகையும் உனக்கு தான். இப்ப நீ போறியா இல்லையா? சரி சரி, நீ கோவப்படாத, நான் கிளம்புறேன். சாப்பிடாம இருந்தா வயிறு இன்னும் ஆகும். போ, நான் சொல்றத சொல்லிட்டேன். பாத்துக்கங்க. ஏய் 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 நில்லு. அவங்க வச்ச சொத்தையே சாப்பிடல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? அவ வேணா நடம் பிடிச்சா நான் என்னமா பண்றது? என்னடி சொல்ற நீ? சாப்பாடு சொன்னேம்மா. பா, ச்சே, ஒரு நிமிஷம் அப்படியே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏண்டி, உங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி அவ எப்ப வர என்ன ஏதாவது கேட்டியா? பாதி நேரம் போன் போகவே மாட்டேங்குது. அப்படியே போனாலும் 4 வார்த்தை பேசி பட்டுன்னு வச்சிடுறா. அவளுக்கு என் மேல ஏதாவது கோவமா? ஓ மேல அவ எதுக்கு கோவப்பட போறா? கையலுக்கு அங்க ஏதோ பரீட்சையா, அதை முடிச்சிட்டு நேத்து மத்தியானமே கிளம்புறேன்னா இன்னும் காணோம். அம்மா கரெக்டா வந்துருவாள்ல? ஏண்டி இப்படி கேக்குற? 2 மணி பஸ் பிடிக்கலன்னா 5 மணி பஸ் பிடிச்சிட்டு வர போறா. எதுக்கு புதுசா எப்படி ஒரு சந்தேகம்? இல்லம்மா, அக்காவுக்கு கையில பிரபாவுக்கு கட்டி கொடுக்கணும்னு தான் ஆசை. அதான். ஏய், இவ ஒருத்தி, அவளும் என் பொண்ணு தானே, இத கூட புரிஞ்சுக்க மாட்டா. இத பாரு, பிரபாவை யாருக்கு முடிக்கணும்னு அவளுக்கு தெரியும். ஏண்டி, நேத்துக்கு இன்னைக்கு முடிவு பண்ண கல்யாணமா இது? சின்ன வயசுல இருந்தே பிரபாவுக்கு செல்விதான்னு முடிவு பண்ணியாச்சு. கையில இன்னமும் பிரபா குழந்தையா தாண்டி பாக்குறான். நீயா கண்டதே நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத என்ன? போய் ஆவர வேலையை பாரு, போ போ. ஹலோ ஹலோ சாரதி, சொல்லுங்க ஜீவா. செல்வி பத்தி ஏதாவது நியூஸ் தெரிஞ்சதா? கல்யாண ஏற்பாடெல்லாம் படு வேகமா நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதான் தெரிஞ்ச கதையாச்சே. அதை விடு, நம்ம என்ன பண்ண போறோம்? ஜீவா, என்ன சொல்றீங்க? நாம என்ன பண்ண போறோம்னு கேட்டேன். இப்படி திடீர்னு கேட்டா நான் என்ன சொல்றது? நேக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. ஏன்? இதெல்லாம் நேக்கு ரொம்ப புதுசு. எனக்கும் தான் புதுசு. இத்தனை பேர் இருக்கும்போது ஏன் என்ன மட்டும்? வேற யாரோட நம்பரும் என்கிட்ட இல்லை சாரதி. உன் நம்பர் மட்டும்தான் இருந்துச்சு. அது எப்படி என் நம்பர் மட்டும்? உங்க ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னு ஒரு தடவை என் ஃபோன்லேருந்து ரிங் பண்ணீங்களே, மறந்துட்டீங்களா? ஆமாம்ல, இப்படி ஒரு விஷயம் உன் மனசுல இருக்குன்னு நீ சொல்லவே இல்லையே. நம்மலாம் ஒன்றா தானே படிக்கிறோம். ஏன் உங்க மனசுல இல்லையா? இருக்கே, ஆனா வெக்கமாவும் இருக்கே. புரியல. நேக்கும் தான் புரியல. அப்புறம் குளங்கோத்திரம்லாம் வேறையாச்சே, ஆத்துல எதுவும் அப்செக்ட் பண்ண மாட்டாளா? ஆத்துல என்ன நினைச்சா நமக்கு என்ன? லவ் பண்ணும் போது அதெல்லாம் பார்க்க தோணாது. ஆமாமா, தோணாது தோணாது. சாரதி, நீங்க யோசிக்க வேண்டியது செல்வியும் சந்தோஷம். நாமே இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். இருங்கோ,
அப்ப இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்தது செல்வியும் சந்தோஷ பத்தி தானா? ஆமா. சாரி, செத்த நேரத்துல நான் சறுக்கி விழுந்துட்டேன். சாரதி, எப்போ உங்களுக்கு காமெடி தானா? அறறது கூடவா காமெடி? காமெடியன் எது பண்ணாலும் ஏன் காமெடியாவே பாக்குறேன்? உங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு செல்வி எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்லுங்க. ஆபத்துனா ஆண்டவன், அவசரத்துக்கு போலீஸ். இதான் லோகத்தோட தாரக மந்திரம். 100க்கு ஃபோன் போட்டு விஷயத்தை பத்த வைங்கோ, அவ பாத்துப்பா. நல்ல ஐடியா இல்ல, நான் அப்புறம் பேசுறேன். ஹலோ ஹலோ, ஐடியா கிடைச்சதும் அப்பீட் ஆயிட்டாளே. ஹலோ, கண்ட்ரோல் ரூமா? சார், என் ஃப்ரெண்டு செல்வின்னு ஒரு பொண்ணுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சார். நீங்கள் தான் சார் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? மேடம், இந்த வீடு தான். எல்லா வேலையும் கரெக்டா போயிட்டு இருக்கு. நம்ம வீட்டுக்கு போலீஸ் வராங்கப்பா. போலீஸா? என்னடா சொல்ற? மணிமாறன் யாரு? நான் தான் மேடம். உங்க பொண்ணுங்க உள்ள இருக்கா இன்ஸ்பெக்டர்?